பணம் மட்டுமே முக்கியம்னு நினைச்சு நிறைய பேர் அதை அடையிறதுக்காக பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனா அது மட்டுமே பிரதானம் இல்லை. பணம் மட்டுமே நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் 2 கதையை சொல்றேன். 2 கதைகளுமே ஒரே செய்தியை தான் உங்களுக்கு உணர்த்தும். எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டோரி டைம் வித் வினிதா. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்கு போகலாம். பெரும் பணக்காரர்கள்ல ஒருத்தர் எமில் புஸ்தானி. இவர் லெபானின் நாட்டை சேர்ந்தவர். பெய்ரூட்ல தனக்காக ஒரு அழகான கல்லறைய பார்த்து பார்த்து கட்டினார். சொந்தமா ஒரு ஜெட் விமானம் கூட அவர்கிட்ட இருந்தது. ஒரு நாள் அது கடல்ல விழுந்துடுச்சு. அவரோட உடலை கண்டுபிடிக்க மில்லியன் கணக்குல டாலர்களை செலவு செஞ்சாங்க. ஆனா கடைசியில விமானம் மட்டும் தான் கிடைச்சது. அவரோட உடல் கிடைக்கல. அவர் கட்டி வச்ச கல்லறையில அடக்கம் செய்ய கடைசி வரை அந்த உடல் கிடைக்கவே இல்லை. பிரிட்டன் நாட்டை சேர்ந்த மாபெரும் பணக்காரர் யூதர் ரூத்சைல்ட். இவர்கிட்ட அபரிதமான செல்வம் இருந்ததால சில சமயம் பிரிட்டன் அரசுக்கே கடன் கொடுப்பாராம். ரொக்கமா இருக்கிற செல்வத்தை சேமிச்சு வைக்க பாதுகாப்பு அம்சங்களோட தனியா ஒரு ரூமையே கட்டினாரு. ஒரு தடவை அந்த ரூம்குள்ள போனவர் தெரியாம கருவூல கதவை சாத்திட்டாரு. அவ்வளோதான், கடைசி வரைக்கும் கதவு திறக்கவே இல்லை. சத்தமிட்டாரு, கத்தினாரு, யாருக்கும் கேட்கவே இல்லை. காரணம், அவர் தங்கி இருந்தது வீடல்ல, அரண்மனை. அரண்மனையிலிருந்து அவர் அடிக்கடி பல நாள் உல்லாச பயணம் போயிருவாராம். அன்னைக்கும் அவர் அப்படித்தான் எங்கேயோ போயிருக்காருன்னு நினைச்சாங்க அவரோட குடும்பத்தார். பசியாலையும் தாகத்தினாலையும் கத்தி கத்தி கூச்சலிட்டு பணக்கட்டுகளுக்கு மேல கிடஞ்சு மரணிச்சாரு. அவர் மரணத்துக்கு முன்னாடி தன்னோட விரலை காயப்படுத்தி சுவர்ல எழுதினாரு. என்ன எழுதினார் தெரியுமா? உலகிலேயே பெரும் பணக்காரர் பசியாலையும் தாகத்தாலையும் இறக்கிறார் அப்படின்னு. எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை பிரிஞ்சே ஆகணும். ஆனாலும் எங்க, எப்படி, எப்போ அப்படிங்கிறது மட்டும் யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. உல்லாச பயணம் போனா திரும்பலாம். இந்த உலக பிரிஞ்சா வாழ முடியுமா? அதனால யாரையும் வெறுக்காம, யாரையும் ஒடுக்காம, யாரையும் காயப்படுத்தாம, யாரையும் கேவலப்படுத்தாம, நாம மட்டுமே நல்லவங்கன்னு நினைக்காம வாழுங்க. முடிஞ்ச அளவு மக்களுக்கு, மற்றவங்களுக்கு உதவுங்க. நிலையான அமைதி, குறைவில்லாத நிறைவு, வற்றாத ஆனந்தத்தை தனக்குள்ள தேடி கண்டு கொள்வதே வாழ்க்கையோட தலையாய கடமையாவும் குறிக்கோளாவும் இருக்கணும். ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம், ஆனா அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயில அதிகரிக்க முடியாது. எதுவுமே இல்லாம பிறந்து எல்லாம் வேணும்னு அலைஞ்சு எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு உயிரும் சொந்தமில்லைன்னு உணர்ந்து இந்த உலக விட்டு ஒரு நாள் நாம பறந்து போறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் நிமிர்ந்து நடக்க கத்துக்கோங்க. உடலால மட்டும் இல்லை, மனசாலையும். தப்புன்னு தெரிஞ்சா மன்னிப்பு கேட்க தயக்காதீங்க. உங்க குழந்தைகளுக்கு பகைமைய ஊட்டாதீங்க. எதையுமே புரிஞ்சுக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதை விட பெரிய முட்டாள்தனம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க நினைக்கிறது. துன்பத்தை பார்த்து துவண்டு போனா நமக்கு நல்ல வழிகள் பிறக்காது. வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் 2 படிகள் தான். ஒரு படியில உங்களை உணர்ந்துக்கோங்க, மற்றொரு படியில உங்களை திருத்திக்கோங்க. இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, பேர் சொல்ற மாதிரி வாழுங்க. அதுதான் வாழ்க்கை. அப்படிதானே? உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.